கதாகாலம் ஆதிக்கதை சொல்லிகளான வைசம்பாயனன் உக்கிர வசிலிருந்து சூதனாய் மாகதனாய் பாணனாய் நடனாயன விரிந்த பேரறியா கதை சொல்லிகள் வரை தத்தம் கால சிந்தனை விரிவுக்கேற்ப முனைந்திருக்கக்கூடிய திருப்பங்களில் இக்காலத்திய சிந்தனைகளோடு சில பாத்திரங்களை மகாபாரதத்தின் இன்னொரு பிரதியாக வாசகன் முன் வைக்கப்படுகின்றது. மகாபாரதம் தர்மம் அதர்மம் என்றால் என்ன என்பதை விவாதிக்கும் நூல். தர்ம சாஸ்திரங்களின் தாயென அது சொல்லப்படுகின்றது. நம் பொது பிரச்சனையில் அது ஒன்றி போய் இருக்கின்றது. அன்றாட வாழ்க்கையில் தர்ம அதர்ம விவாதத்துக்கு மகாபாரத கதாபாத்திரங்களும் நிகழ்ச்சிகளுமே இந்த நிமிடம் வரை உதாரணமாக கருதப்படுகின்றன. காரணம், நம் பௌராணிக மரபாலும் நாட்டார் மரபாலும் மகாபாரத கதை மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு பொதுமனதில் அவை மிக அழுத்தமாக பதிவு வைத்திருக்கிறது. மகாபாரதத்தின் எல்லா அம்சங்களும் நம் கலாச்சாரத்தில் ஆழ்படிமங்களாக உள்ளன. இந்நிலையில் தர்ம அதர்மங்களை மீண்டும் பேசி நிறுவவும் மறுபரிசீலனை செய்யவும் விரும்பும் ஆசிரியர்களுக்கு மகாபாரதம் மிக அழுத்தமான படிமங்களின் தொகையை அளிக்கின்றது. தர்மத்தின் வாழ்வுதனை சூகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற எண்ணத்தை ஒரு மகாபாரத கதாபாத்திரம் சொல்லும் போது அதற்கு ஒரு காலாதீத அழுத்தம் வந்து விடுகிறது. அந்த வகையிலே இந்த மகாபாரத கதாபாத்திரங்களிலே 300க்கும் மேற்பட்ட மறுவாதிப்புகள் ஏற்கனவே வந்திருக்கவில்லை. ஒரு தமிழ் இலக்கியம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இதிலே அதிகமாக ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அது கர்ணன் தான். ஆகவே இந்த இடத்திலே இவருடைய தேவகாந்தனுடைய கதாகாலம் என்ன என்பதை பற்றி நான் பேசலாம் என்று இருக்கிறேன். எஸ். ராமகிருஷ்ணனுடைய உபபாண்டவம் பற்றி குறிப்பிடுகையில் மகாபாரதத்திற்கும் மதத்திற்கும் இடையிலான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என விரும்புகிறேன் என ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். உபபாண்டவத்தில் கிறிஸ்தர் பற்றிய சித்தரிப்பு இதற்கு மிகுந்த உதாரணமாக இருக்கிறது. அதே போலவே கதாகாலத்திலும் நியோக முறையிலேயே குழந்தைகளை குந்தி பெற்றுக் கொள்கிறாள். அதில் கடவுள சார்ந்த தொன்மங்கள் நீக்கப்பட்டு பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையிலேயே கதை சொல்லப்படுகிறது. குந்தி தன் மக்கள் மூவரையும் வனவுலாவில் பெற்றதை இங்கே குறிப்பிடலாம். குந்திக்கு தருமன் விதுரன் மூலம் பிறந்தமை நாசூக்காக சொல்லப்பட்டாலும் மகாபாரத பாத்திரங்களின் செயலுக்கு விளக்கம் கொடுப்பதாக அமைந்த ஐராவதி கார்வையும் யுகாந்தாவும் விதுரன் தருமனிடையே தந்தை மகன் உறவு முறை நிலவியதை சுட்டிக்காட்டி நினைவுக்கு வருகிறது. ஆனாலும் யுகாந்தாவில் குந்தி ஒருபோதும் தன் வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்ள முடியாத ஒரு பெண் என்றே குறிப்பிடுவார். ஆனாலும் கதாகாலத்தில் மூலக்கதையை நகர்த்தி செல்பவர்களில் ஒருவராகவே குந்தியில் சித்தரிக்கப்பட்டுள்ளமை முக்கியமான அம்சமாகும். தேவகாந்தனின் நாவலில் இடம்பெற்றுள்ள வியாதி குறித்த சித்தரிப்புகள் தலைவர் கூட தலைமையில் கூறியிருந்தார். மகனின் இளமையை கொண்டு காம இச்சைகளை தனித்து ஓடிவந்த ஜெயாதியை சர்மிஸ்தை யாராக உணர்ந்திருப்பாள்? பெரியெண்ணையாகிய தேவயானி கூட எவராய் பாவித்திருத்தல் கூடும். ஜெயாதியின் இயல்பான வயதுக்கும் குறைந்த பௌருஷத்தின் தழுவலில் யௌவனம் தமது மகனுடையதென அத்தாயார் பிரக்னைப்படுகையில் அவர்கள் உணர்வு நீர்த்தும் பனியாய் உறைந்து போயிருப்பதல்லவா? அடங்கா காமத்துடன் தன் வீரடக்கு ஜெயாதி முனையும் ஒவ்வொரு வேளையிலும் மனதில் அவலம் நிரம்பி அவர்கள் வேகி இருக்க முடியும் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதனை படித்த பொழுது காண்டிகளுடைய ஜெயாதி நாவல் காமத்திற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையிலான மாபெரும் ஊசலாட்டத்தை சொல்லும் ஒரு பேரிலக்கியம் என்று எழுதிய ஒற்றை வரியை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. சமகாலத்தன்மை இருக்கிறது என்ற கேள்விக்கு எஸ். ராமகிருஷ்ணன் புனைவுக்கென்று ஒரு கடந்த காலம் இல்லை, பொதுவாக கதைகளுக்குள் வந்திருக்கும் எல்லாமே காலமற்றதாகத்தான் இருக்கின்றது. இந்த முழு புத்தகமும் ஒரு நிகழ்காலத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக புனியப்பட்டது இல்லை. பதிலாக நிகழ்காலம் என்று நமக்கு தெரியும் ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான எத்தரிப்பை இதிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். ஆனால் தேவகாந்தன் அவர்களுடன் இன்னுடைய இக்காலத்திய சிந்தனைகளோடு சில பாத்திரங்களை மையப்படுத்தி மகாபாரதத்தின் இன்னொரு பிரதியாக வாசகன் முன் வைக்கிறது என்ற குறிப்பை மாத்திரம் தந்துள்ளார். ஆனாலும் இக்காலத்திய சிந்தனைகளோடு படைத்ததாக கூறும் ஆசிரியர் அரக்கு மாளிகையில் வேடுவித்தியையும் 5 பிள்ளைகளையும் எரித்த கதையினையும் ஏகலைவன் கதையில் பெருந்த சித்தரிப்பான வனவிலங்குகளினிடமே வேடர்களினிடமும் விலங்குகளை அழிக்கும் வேளை வேடருமே அழிவர் வில்வித்தையினை தொழிலாய் கொண்ட வேடுவர் குலத்தையே அழித்து இனிமேலும் ஓர் ஏகலைவன் உருவாகி விடாதபடிக்கே அற்றுடன் இயங்கினான் என கொண்டால் என்ன பிழை என ஆசிரியர் சித்தரிப்பது விளிம்பு நிலை மக்களின் மீது எதிர்மறை பார்வையை கொண்டிருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அத்தோடு அற்றுடனின் கணைகள் வனத்தை தாக்கிய பொழுது ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி சாரங்க பறவையுடைய சித்தரிப்பு கதையும் எந்த அளவுக்கு இன்றைய சிந்தனையோடு ஒத்துப்போகின்றது என்பதும் எனக்கு சந்தேகமாகவே இருக்கின்றது. அடுத்தது
அது தவிர வடமொழி சொற்களின் தாக்கம் இருந்தாலும் படைப்புக்குள் வாசகர்களை ஒன்றிக்க வைப்பதில் தடையதையும் அது ஏற்படுத்தவில்லை. கதாகாலத்தில் கவித்துவமான மொழிநடை ஆங்காங்கே விரவி கிடப்பதற்கு மகாபாரதம் கவித்துவமான மொழி கொண்டதும் தத்துவார்த்த தளம், உருவகம், குறியீடு என மொழியின் சகல சாத்தியங்களையும் உள்ளடக்கி இருப்பதும் காரணம் என தோன்றுகின்றது. அவருடைய ஏனைய அரசியல் நாவல்களில் இத்தகைய மொழிநடை ஒப்பீட்டளவில் குறைந்தே காணப்படுகிறதை உணர முடியும். படைப்பின் மொழியை தீர்மானிப்பதில் களத்தின் செல்வாக்கு முக்கிய காரணம் என்பதால் அத்தகைய களத்துக்கு இவ்வாறான மொழிநடை பொருத்தமற்றாக இல்லாததும் ஒரு காரணம் எனலாம். கன்னிமை குறித்து கூறப்படுகின்ற பொழுது மகாபாரதம் கன்னிமைக்கும் மச்சகந்தி நாவல் மன்னிப்போம் மச்சகந்தி விட்டு கன்னியாகவும் மாறிவிடுகின்றார். இந்த கன்னிமை குறித்த புதினமாக எனக்கு வெங்கட்ராமனுடைய நித்திய கன்னியை குறிப்பிடலாம் என்று தோன்றுகிறது. ஜெயமோகன் முதல்கனல் நாவல் குறித்து வெளிவந்த விமர்சனத்தில் மச்சகந்தி கருவுற்று உதரம் நிறைந்த பின் யமுனைக்குள் இருந்த மணல் தீவொன்றுக்குள் சிறுகுடிலை கட்டி அதில் தங்கிக் கொண்டார். சித்திரை மாதம் முழுநிலவு நாளில் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவளைப் போலவே கருநிறமும் வைரம் போன்ற கண்களும் கொண்ட குழந்தை அது. கருநிறம் கொண்டிருந்ததனால் அதை அவர்கள் கிருஷ்ணர் என்று அழைத்தனர். தீவில் பிறந்ததனால் துவைபாயன் என்றனர் என்று படித்தது நினைவுக்கு வருகிறது. ஆனால் தேவகாந்தனின் கதாகாலத்தில் ஆற்றங்கரையில் பராசரனும் மச்சகந்தியும் கூடி வேட்கை தனித்தாலும் கிருஷ்ண துவை பாயன் என்னும் பெயர் பெறத்தக்க வகையில் அவனது பிறப்பு சித்தரிக்கப்படவில்லை என்றே தோன்றுகிறது. அனுபவத்தின் சாரத்தில் இருந்து படைக்கப்படும் படைப்புகள் தான் வீரியமானதாக இருக்க முடியும் என்று பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே எழுதப்பட்ட மகாபாரத கதையிலிருந்து கதாகாலத்தை ஆசிரியர் உருவாக்கியுள்ளார். வியாச பாரதத்தில் இருப்பது போல வேண்டும் என்பதோ அல்லது அதிலிருந்து விலகக்கூடாது என்பதோ எமது கருத்தல்ல. ஆனாலும் அத்தகைய விலகல்களுக்கு குறிப்பாக முக்கியமான உறவு முறைகளை மாற்றுவது சரியா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது. உதாரணமாக சிகண்டியை அம்பையின் மறுபரப்பாக காட்டாமல் சித்தரித்திருப்பது யதார்த்தத்தை மீறக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் சிகண்டி ஜதுசேதனின் வளர்ப்பு மகளாக இருந்தாளா அல்லது ஜக்னசேனன் என்ற துருபதனின் வளர்ப்பு மகளாக இருந்தாளா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கின்றது. அதுபோல ஏகலைவன் வரலாற்றை நாகாஸ்திரம் பெற்ற விடயம் கிருஷ்ணனுக்கும் குந்திக்கும் கர்ணனுக்குமே தெரிந்த நிலையில் 8வது அத்தியாயத்தில் சகாதேவனிடம் யுத்தத்திற்காக துரியோதனனுக்கு நல்ல நாள் எடுத்துக் கொடுத்ததற்காக அவனோடு தற்கப்படும் திரௌபதி கொடுங்கனைகள் பெற்றுள்ளான் கர்ணனாம் அவ்வங்கத ராஜா அர்ஜுனன் உயிர் கொள்ளவே காத்திருப்போர் அதற்காகவே நாகாஸ்திரம் பெற்றிருப்பான் என்று கூறுவதாய் சித்தரிக்கப்பட்டிருப்பது இத்தகைய ஒற்றை வரி இப்படைப்பில் ஏற்படுத்திய திருப்பம் அல்லது தாக்கு கூற ஆசைப்படுகின்றேன். ஆசிரியர் கூற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது தவிர கர்ணன் பிறப்பு குறித்த நூலில் சித்தரிக்கப்படுகையில் குழந்தையின் முதல் தரிசனமே குந்தியிடத்தில் அளவில்லாத பிரியத்தை உருவாக்கி விட்டிருந்தது. விரிந்து மீண்ட செவிகளும் கவசம் பூண்டது போல் உடைத்தகன்ற மாறுமாய வான் குழந்தை உள்ளது என்று சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதன் மூலம் கடவுளர் சார்ந்த தொன்மங்கள் அகற்றப்படும் வகையிலேயே அவ்வாறான சித்தரிப்பு அமர்ந்ததை புரிந்து கொண்டாலும் 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணரோடு சகாதேவன் உரையாடுகையில் கர்ணன் ஒன்றுமே கவசம் கலற்றுவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறான் என்று சித்தரிப்பது கர்ணன் பாத்திரவார்ப்பில் ஏற்பட்ட முரண்நிலையாகவே எனக்கு தோன்றுகின்றது. இறுதியாக ஈழத்து இலக்கிய வரலாற்றில் இராமாயண பாத்திரமான அகரிகையும் மகாபாரத பாத்திரமான ஏகலைவனையும் கொண்டு பல சிறுகதைகள் புனையப்பட்டாலும் மகாபாரத கதையின் ஆதி வடிவத்தை மீளுருவாக்கம் செய்த வகையில் ஈழத்தின் முன்னோடி படைப்பாக கதாகாலம் திகழ்கின்றது எனலாம். அத்தோடு அறிவியல் ரீதியிலும் பெண்கள் மனவோட்டத்திலும் கதை நகர்த்தப்படுவதால் இந்நூலின் முக்கிய அம்சமாக கொள்ள முடியும். அந்த வகையில் கதாகாலமும் இயற்கை பெருமளவும் தற்கால சிந்தனைகளுக்கு பொருந்தாத ஓரிரு விடயங்களையும் தன்னளவில் கொண்டிருப்பது இலக்கிய வரலாற்றில் அதற்கான வகிபங்கும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாகவே இருக்கும் எனலாம். நன்றி.